நேத்தோட டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்லாம் பாக்குறப்போ உண்மையிலே நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நிஜமாவே சொல்றேன். ஏன்னா எல்லாருமே எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? கேம்ல அடிச்சுக்கிட்டாலும் பஸ்ஸர் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடிபட்டுருச்சான்னு கேட்கறதா இருக்கட்டும், அடிபட்டு இருந்தா போய் ஹக் பண்றதா இருக்கட்டும், மொத்தத்துல சட்டையை கீச்சிட்டு சண்டைக்கு போனா கூட அது கேம்ல இருக்கும். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் லாலா பாட்டை பாடிக்கிட்டு சப்போர்ட்டிவா இருக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இது வீடு இல்லப்பா, கோயில். ஆனா எக்ஸப்ட் 2 பேர். வேற யாரு? நம்ம கம்ரு அண்ட் பாரு. அவங்க பண்றது மட்டும் திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது பூசணிக்கால திருஷ்டி போட்டு வைக்கலாம், ஆனா திருஷ்டி போட்டுல பூசணிக்கா வச்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் என்னன்னு ஜாலியா பாத்துலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட நிம்மதியா சந்தோஷமா மனநிறைவோட இந்த 2026 ஸ்டார்ட் பண்ணி உங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாமே சுக்கு சுக்கா நொறுங்கி போய் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க எனக்காக ப்ரே பண்ணுவீங்களா? Happy New Year. தேங்க்யூ. இப்போ ஆரம்பிக்கலாமா? இப்ப டாஸ்க் 1 இன்னும் முடியல இல்லையா? டே பிஃபோர் எஸ்டர்டேவோட முடிவில் 4 பேர் அவுட் ஆகி பேலன்ஸ் 5 பேர் நின்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அவுட் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுல 5வது அவுட் ஆனது பாரு. ஒரு காலை லைட்டா தூக்கி அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து திவ்யா முதுகு வலிக்குது பேக் பெயின் அவுட் ஆயிட்டாங்க. பட் 3 மணி நேரம் மூச்சு திணற நின்று அவுட் ஆயிருக்காங்க. சோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்ல. அடுத்து 7வது இறங்குனது கம்ரு. லைட்டா காலை தூக்கிட்டாரு போல இருக்கு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது 2 பேர். இரண்டுமே சிங்க பெண்கள். யாருன்னு பார்த்தா அரோரா அண்ட் சுபிக்ஷா. உண்மையிலே பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க. அதாவது 6 மணி நேரம் பசங்களே ஒரு பாயிண்ட்ல வந்து கேம்ல இருந்து டைவர்ட் ஆகி தெரியாம கை கால்லாம் நகர்த்திட்டாங்க. ஆனா இந்த 2 கேர்ள்ஸ் ஜாலியா பாட்டை பாடிட்டு கஷ்டத்தை வெளியே காட்டாம அப்படியே ஃபன்னோட பண்ணிட்டு இருந்தாங்க. என்னவா பண்ணுதுங்க பொண்ணுங்க பாப்பாங்களா? உங்களுக்கு பொறம் பறிப்ப பாட்டு அப்படின்னு சர்வைவா பாட்டை போட்டு அவங்களை இன்னும் பூஸ்ட் பண்ணாரு நம்ம பிக் பாஸ். அதை பாக்குறப்போ பிக் பாஸ் சீசன் 4ல ரம்யாவும் சிவானியும் ஒரு டாஸ்க் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அப்போ கூட சிங்கப்பெண்ணை போட்டாங்களே, அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலம். அது உண்மையிலே எமோஷனல் அண்ட் ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். அதுல அரோராக்கு மட்டும் பாப்பாய் ஸ்பினாச் சாப்பிட்டா ஸ்ட்ராங் ஆயிருவார் தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டு வந்துச்சு போல இருக்கு. என்னென்னவோ பாட்டை பாடிட்டு பயங்கரமா ஃபன் எல்லாம் பண்ணிட்டு 8வதா இறங்குறப்பவும் முடியலடா சாமி, இவன் நான் கண்ணு மாதிரி நின்னுட்டு இருக்கா, போயிட்டு போகுது போ, ஒரு பாயிண்ட் தானே அப்படின்னு இறங்கிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நின்னது நம்ம சுபிக்ஷா. மத்த நேரம்லாம் வீட்டுல ஒட்டட பூச்சி மாதிரி ஓரமா ஒட்டிட்டு இருக்கு. ஆனா டாஸ்க்னு வந்துட்டா உள்ள இருக்கிற போதி தர்மி வெளியே வந்துடுறாங்க. அம்பிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பி ஒரு பூச்சி, அப்புறாடி கையாளாகதற்கே. சோ இந்த டாஸ்கோட வின்னர் சுபிக்ஷா. 6 மணி நேரம் 17 நிமிஷம். அதுவும் அரோரா கீழே இறங்கிட்டு முடியலடா சாமி அப்படின்னாவது படுத்துச்சு. இந்த சுபிக்ஷா என்னமா வலிக்குதா அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு கை கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கு. ஏமா நீ தானமா கூட நின்ன, உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரு வலி அப்படின்ற மாதிரி கேஷுவலா எடுத்துட்டு போயிடுச்சு. வாட் a woman. She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. இப்போ நம்ம பாரு அவங்க நினைக்கிற விஷயத்தை யார்ட்டையாவது சொல்லணும் அண்ட் கேமராலயும் ரெக்கார்ட் ஆகணும். அதுக்கு இன்னைக்கு சிக்கியது நம்ம விக்ரம். பாருக்கு வேணா விக்ரம பிடிக்காம இருக்கலாம், ஆனா விக்ரமுக்கு பாருவை பிடிக்கும். அதுவும் சமீப காலத்துல ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்ன சொன்னாலும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நோடா செல்லம் நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காருப்பா. உண்மையிலேயே தங்கச்சியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ? டேய், எல்லா பொண்ணுல நீ சிஸ்டர் ஆக்கிறதுக்கு பேசாம ஒரு வெள்ளை கவுன் கொடுத்து என்ன ஃபாதர் ஆக்கிடுறா. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப அக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? டேய் என்னதான் கேம் அது இதுன்னு பார்த்தாலும் கம்ரு பண்ணது ஒரு ஓரமா எனக்கு வலிக்கதானே செய்யும். சோ ஹார்ட் வலிக்குதுடா, பிரேக் ஆயிடுச்சு. அதுவும் யாரை நம்பணுமோ அவங்களே நம்மள ஒரு மாதிரி சொல்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியல. பட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்பப்போ மைண்டுக்குள்ள மின்மினி பூச்சி மாதிரி டிங் டிங்னு லைட் அடிச்சுட்டே இருக்குடா கம்ரு பண்ண இந்த விஷயம் அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்க. அதுக்கு அண்ணன் விக்ரமும் கவலைப்படாத பாரு, நீதி நேர்மை நியாயம் வெல்லும் அப்படின்னு பாருக்கு ஸ்ட்ராங் பில்லரா சப்போர்ட்டிவா இருக்காரு. பட் என்ன பண்றது, முட்டு சந்தை நோக்கி 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவேன், ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சா எப்படி? இது எப்படி இங்க தான் போய் முட்ட போகுது, சுக்கு சுக்கான்னு ஒருங்க போகுதுன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். சோ நீங்க அடிச்சுக்கிறது அழுவுறதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. சோ நெக்ஸ்ட் டைம் இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். அடுத்து டிக்கெட் டு ஃபினாலேவோட டாஸ்க் 3. இது என்னவென்றால் 2 பெடஸ்டைல் இருக்கும். அது மேல இருக்கிற போர்டு அப்படியே சுத்தி கழட்டி கையோட தூக்கின்னு வந்து இன்னொரு பெடஸ்டல் மேல ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அங்க இதை வச்சு சுத்தி அங்க இருக்கிற பசில பார்த்து பார்த்து அடிக்கணும். யாரு குறுகிய காலத்தில் அடுக்குறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட், யாரு ஜாஸ்தி நேரத்துல அடுக்குறாங்களோ அவங்க தான் லாஸ்ட். என்னடா டாஸ்க் 2 சொல்லாம ஸ்ட்ரைட்டா 3க்கு போயிட்டேன்னு கேக்குறீங்களா? இதை முடிச்சிருவோம். இந்த டாஸ்க் 2 ரொம்ப பெருசு, அதை பயங்கர ஃபன்னா பார்க்கணும் அப்படின்னா இதை முடிக்கணும். சோ இதை டக்குன்னு முடிச்சிட்டு வந்துடுறேன். அதை நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்க்கு நான் கேரண்டி. சோ இதன்படி குறுகிய நேர
நேரத்தில் பண்ணது விக்ரம். 8 நிமிஷம் 14 செகண்ட்ல முடிச்சிட்டாரு. ரொம்ப டைம் எடுத்து முடிச்சது சுபிக்ஷா. 41 நிமிஷம் 17 செகண்ட்ல தான் முடிச்சாங்க. ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருந்தாங்க போல இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. குழந்தைய பாக்குறதுக்கே பரிதாபமா போச்சு. அப்படி வருந்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு இவ்வளவு பிடிக்கவே பிடிக்காது சை அப்படின்னு ஒன்ஸ் அப்பான டைம் சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க போய் ஒண்ணும் இல்லடா, இட்ஸ் ஓகே, ஃபீல் பண்ணாத, நீ கஷ்டப்பட்டிருக்க, அதுக்கான பலன் கிடைக்கும், இப்படி உடஞ்சு உட்காந்துட்டனா அடுத்த டாஸ்க்லாம் உன்னால ஆட முடியாதுடா அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாங்க. என்னடா இது இப்படி மாறிட்டாங்களே, ஒரு மனுஷன் திருந்தலாம், ஆனா இந்த அளவுக்கு திருந்தறதெல்லாம் பாக்குறப்போ பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப அந்த லிஸ்ட் கடகடன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டாஸ்க் 2 குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் விக்ரம் 8.14 மினிட்ஸ், செகண்ட் சபரி 9 மினிட்ஸ் 34 செகண்ட்ஸ், இவருக்கு 8 புள்ளிகள். தேர்ட் கம்ரு 10 நிமிஷம் 54 செகண்ட், இவருக்கு 3 பாயிண்ட். அடுத்து அரோரா 16 நிமிஷம் 40 செகண்ட், இவங்க 6 பாயிண்ட்ஸ். அடுத்து பாரு 17 மினிட்ஸ், அடுத்து சாண்ட்ரா, அடுத்து திவ்யா, நெக்ஸ்ட் வினோத், லாஸ்டா சுபிக்ஷா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா பார்த்த ஒரு சிலருக்கு தெரியும், பார்க்காதவங்க எல்லாம் பாவம்ல, அவங்களுக்கு தெரியணும்ல, கோச்சுக்காதீங்க. சரி இப்ப டாஸ்க் 2 குள்ள போலாமா? ஆரம்பம். இதுல ஒரு பொட்டிக்குள்ள பல பந்துகளை கொட்டி வச்சிருப்பாங்க. அதுல வெள்ளை கலர், கருப்பு கலர் அண்ட் கோல்டன் கலர் 3 கலரும் இருக்கும். பட் முக்கியமான விஷயம், ஒரு கருப்பு பந்து, அதோட 2 கோல்டன் பால்ஸ். இந்த கோல்டன் பாலை யார் வச்சிருக்காங்களோ அவங்க விருப்பப்படுற ஒருத்தரோட பாஸ்கெட்ல இருந்து 50% ஆஃப் பால்ஸை எடுத்துக்கலாம் பசர் அடிச்சதுக்கு அப்புறம். அதே மாதிரி கருப்பு பந்து யாரோட பாஸ்கெட்டுக்குள்ள இருக்கோ அவங்க அவுட் ஆஃப் த கேம். அதுவும் பசர் அடிச்சதுக்கு அப்புறம் தான். முக்கியமான ஒண்ணு, எடுத்த பந்தை திரும்ப அந்த பொட்டிக்குள்ள போடக்கூடாது. அப்படி போட்டா அவுட். இப்ப புரிஞ்சிடுச்சா? ஐயா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க, ஐயா புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சுபிக்ஷா அவுட் ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்களோடதுக்குள்ள கருப்பு பந்தை போட்டார் அரோரா, அதுவும் கரெக்ட்டா லாஸ்ட் 1 செகண்ட்ல. அடி பாவி, இந்த டாஸ்க்லயும் 9 பாயிண்ட் எடுத்து எப்படியாவது டிக்கெட் டு ஃபினாலேக்குள்ள போயிடலாம் நினைச்சேனேடி. போன டாஸ்க்ல கை கால்லாம் வலிக்குதுன்றப்ப பக்கத்துல வந்து உட்கார்ந்து அமிக்கிலாம் விட்டுனேடி. இப்படி பண்ணி விட்டியா என்பது சுபிக்ஷாவின் மைண்ட் வாய்ஸ். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியாம கொய்யாவோட பறிக்க முடியும். அதே சமயம் பாருவோட கையில கோல்டன் பால் இருக்கு, விக்ரம் கையிலயும் கோல்டன் பால் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாரு கமரு கிட்ட இருக்கிற 50% ஆஃப் பாலை நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. கூடவே முந்திரி கொட்டை மாதிரி நம்ம விக்ரமும் நானும் அவட்ட தான் எடுக்க போறேன் அப்படின்ட்டாரு. அப்படியா, இருடி வைக்கிறேன் உனக்கு ஆப்பு அப்படின்ட்டு பிக் பாஸ் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பாரு நீ தானே சொன்ன நீ 50% எடுத்துக்கமா அப்படின்னு உடனே பாதி பந்து போயிடுச்சு. இப்ப விக்ரமே நீ 50% கேட்டல, அப்படியே உனக்கு தரேன், மீதி இருக்கிற பந்துல 50% நீ எடுத்துக்க அப்படின்ட்டாரு. பார்த்து செலவு பண்ணு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. சோ 32ல 16 பாருக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் கம்ரு கிட்ட 16 இருந்துச்சுல, அதுல 8 தான் விக்ரமுக்கு போச்சு. எப்படி வச்சு விட்டுருச்சு பாத்தீங்களா இந்த பிக் பாஸ் பைபிள்ல ஆப்ப. இத முன்னாடியே சொல்லிருக்கணும்ல, இப்படிதான் நடக்கும்னு. பாவம் குழந்தை கஷ்டப்பட்டு கோல்டன் பால் எடுத்தும் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. கருப்பேன் குசும்புக்காரன். இப்ப டாஸ்கோட அடுத்த கட்டம், சுபிக்ஷா அவுட் ஆயிட்டாங்க இல்லையா? சோ பேலன்ஸ் இருக்கிற 8 பேரும் ஆடணும். அப்போ பாரு குடுகுடுன்னு ஓடி போய் கம்ருவோட எடுக்க போனாங்க. அப்போ கம்ருவோட பாஸ்கெட் கீழே விழுந்து பால் எல்லாம் செதறி போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஏய் உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களா இல்ல இதுதான் சாக்குன்னு முறைச்சிக்கிறீங்களான்னு கேட்க தோணுச்சுன்னு சொன்னேன். இப்ப கம்ரு கையிலயும் ஒரு கோல்டன் பால் இருக்கு, அத புடுங்கறன்னு சொல்லி பாரு ஓடி போய் அடிச்சு கிடிச்சு புடுங்கி எடுத்துன்னு வந்து பசர் அடிக்கிறதுக்குள்ள அவங்க பாஸ்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. சோ கம்ரு ஏமாந்து போயிட்டாரா? சோ பாரு சாவல செத்த பையல நல்லா வேணும் உனக்கு மூஞ்ச பத்தியா அதுக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு சந்தோஷமா கோல்டன் பால் தோத்துட்டாங்க ஆளு அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வினோத் பந்து எடுத்து திரும்ப உள்ள போட்டதனால அவர் அவுட் ஆஃப் த கேம். இப்பவும் பாரு 50% எடுத்துக்கலாம் இல்லையா கோல்டன் பால் வச்சிருக்கிறதுனால. அதனால யார் பேரை சொல்ல போறீங்கன்னு பிக் பாஸ் கேட்க சாண்ட்ரான்னு சொன்னாங்களா. இதுக்கு கம்ரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்படி உனக்கே ஆப்பு வச்சா பாத்தியா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல எங்களுக்கு ஒன்னும் கவலை கிடையாது, இது ஒரு கேம், நாங்கெல்லாம் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துப்போம், உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஓ ஒண்ணு கூறீங்களா? இப்ப இரு என் மாமனை கூப்பிடுறேன். வினோத் மச்சான் நீ அவுட் ஆன உடனே அவ ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சாடா. டை 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 நீ ஹீரோவா ட்ரை பண்றியா? அப்ப நான் வில்லியா? நீ என்ன வேணா பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இந்த அம்மா ஜாலியா இருக்காங்க. அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம இருடி அடுத்து ஒண்ணுல சிக்காமலா போயிருவேன், அப்ப வச்சுக்கிறேன் உன்ன அப்படின்னு அப்போதைக்கு வாயை முட்டு போயிட்டாரு. மாட்டாமலா போயிடுவான். நம்ம விக்ரம் கிட்டயும் ஒரு கோல்டு இருந்துச்சு, அதை வச்சு சபரி கிட்ட இருக்கிற 28ல 14 புடுங்கிட்டாரு. யாரு பெத்த புள்ளையோ. அடுத்து பயங்கரமான ஒரு ஃபன் இருக்கு, கவனிச்சு கேளுங்க. இப்ப அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. விக்ரம் பாஸ்கெட்ல ஒரு கோல்டன் பால் இருக்கு, அத கம்ரு அப்படி இப்படின்னு புடுங்கி எடுத்துட்டாரு. அத விக்ரம் திரும்ப எடுக்க ட்ரை பண்ணாரு, கம்ரு உடல. 2 பேரும் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அழகா அடிச்சுக்கிட்டாங்க. அதுல ஒரு அழகான பாசமும் நட்பும் தெரிஞ்சுச்சு. இதான் நீ சொன்ன அந்த காமெடியா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல அடுத்துதான் வருது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாரு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து இருடா நீங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கிற கேப்ல இந்த கம்ருதீனோட வெள்ள பந்தெல்லாம் எடுத்து நான் ஓடிடுறேன் அப்படின்னு போய் புடுங்க போனாங்க பாருங்க. அந்த டைம்ல பாஸ்கெட் கீழே விழுந்து சைடுல உட்காந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த திவ்யாவோட காலு கீழே போய் அழகா
என்னை எடுத்துக்கிறியா திவ்யா அப்படின்னு கோல்டன் பந்தே கேட்டுச்சு. சோ அழகா எடுத்து பாஸ்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அவளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, தானா வந்ததை விடக்கூடாது. இல்ல பட் இருந்தாலும் விட்டுவானா நானு அப்படின்னு விக்ரம் புடுங்கி எடுத்துன்னு போய் அவரோட பாஸ்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த கேப்ல இந்த கமரும் சரி பாருவும் சரி, ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட அப்படின்னு 2 பீஸுங்களுமே கருப்பு பந்தை எடுத்து உள்ள திரும்ப போட்டுருச்சுங்க. இப்படி பண்ணாதான் டிஸ்குவாலிஃபைட் ஆச்சே. அதனால 2 பேரையுமே வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு அமுச்சு விட்டாரு பிக் பாஸ். இப்ப நம்ம அவுட் ஆயிட்டோன்றது கூட இவங்களுக்கு வருத்தம் இல்ல. நீ போனியா போச்சா அப்படின்னு கமருவோம். உனக்கும் தாண்டா போச்சு. வன்மம் வீழ்த்தப்பட்டது. உன்னோட கெட்ட எண்ணமும் வெளியே வந்துச்சுடா அப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்குதுங்க. ஆனா சுத்தி இருந்த எல்லாரும் அப்பா 2 பேயும் அடிச்சிட்டு செத்து போயிடுச்சுங்க, நம்ம ஜாலியா ஆடலாம் அப்படின்னு குஷியா ஆட ஆரம்பிச்சுச்சுங்க. அதுக்கப்புறம் போன எல்லா ரவுண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமாவும் அழகாவும் இருந்துச்சு பாக்குறதுக்கு. மறுபடியும் விக்ரமே தான் கோல்டன் பால வச்சிருந்தாரு. இன்னொன்னு சபரி கிட்ட இருந்துச்சு. சோ விக்ரம் அரோரா கிட்ட இருக்கிற 50% ஆஃப் பால்ஸையும் சபரி திவ்யா கிட்ட இருக்கிற 50% ஆஃப் பால்ஸையும் எடுத்தார்கள். இப்ப கடுப்பான கம்ரு போய் பாரு கிட்ட பால் போச்சான் அப்படின்னு கேட்க, போடா திருட்டு ராஸ்கல் அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படின்னு ஊடல் கூடலோட தட்டுற மாதிரி நெஞ்சில ஒரு குத்த விட அஷ்டியானிய இப்ப பாரு பிக் பாஸ் இவ என்ன அடிச்சிட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு தலைவர். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவன சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. அவர் என்னமோ வந்து பாரு எதுக்கு கமரு அடிச்சிங்க முட்டி போடுங்க அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவரே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிக்குன்னு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இத்தனை சீசன்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு வாயை திறந்திருக்காரா? அந்த பாடி கிட்ட போய் இந்த பாடி மீஸ் மீஸ் என்ன அவ அடிச்சிட்டா அப்படின்னு போட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் அந்த மாதிரி எப்படி அடிக்கலாம்? இவங்களை கடுப்பேத்த வந்தா திரும்ப கடுப்பு தான் ஏத்தணும். அதை விட்டு அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான். இதுவே கமரு பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த பீஸ் சும்மா இருந்திருக்காது, கத்தி ஊற கூட்டிருக்கும். வருங்கால எம்பிக்களே வாங்க, வருங்கால எம்எல்ஏக்களே வாங்க, சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. சோ இப்போ வரைக்கும் இதுல 2 பேர் மேலயுமே ஈக்குவலான தப்புகள் இருக்கு. தலைவர் இதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாம கமுக்கமா கம்முவா இருந்திருந்தா வீக்கெண்ட்ல ஃபயர் சேதுபதி வந்து பார்வை தான் கேட்டிருப்பாரு, எதுக்கு அடிச்சீங்க? அவர் கடுப்பேத்தனா அதுக்கு வாய் வார்த்தையா தானே பேசியிருக்கணும், அடிக்கிறது தவறு இல்லையா? ஒருவேளை அவர் உங்களை அடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்லாம். ஆனா அதுக்கு பெருசா சான்ஸ் கொடுக்காம நம்ம கமரு என்ன பண்ணிட்டாரு, இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிக் பாஸ் ஒன்னும் கேள்வி கேட்காம இருந்து அதை பார்த்து பாரு சிரிச்சதுனால கடுப்பாயி அப்படியே புடிச்சு தள்ளி விட்டாரு பாருங்க பாஸ்கெட்ட. அப்படியே பறந்து போய் சபரி பக்கத்துல டங்குன்னு வந்துச்சு. சோ அங்க இருந்து எல்லாருமே இந்த பீஸ புடிச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடே உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைனா நீங்க 2 பேர் பேசிக்கணும், அதை விட்டு இப்படி ஹார்ஷா தள்ளி விடுற, யார் மேலயா பட்டுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் அவ என்ன அடிக்கிறா அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் பண்ணா சும்மா இருப்பீங்களா? நீ யாரு என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு பால் எடுத்துட்டு அடிக்க போறாரு. எகிரிட்டு வராரு, ஆளையும் மூஞ்சி டேஷையும் பாரு அப்படிலாம் சொல்லிட்டு, இங்க பார் எனக்கு அப்பாலஜிஸ் வேணும், மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்ல, உன்ட்டெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, மறுபடியும் ஓடி போய் நங்குன்னு ஒரு உத விட்டாரு அந்த பாஸ்கெட்டை. அப்ப லைட்டா அம்மனி மேலையும் கால் பட்டுருச்சா, சும்மா விடுவாங்களா இவங்க? மறுபடியும் போய் நெஞ்சிலேயே நாங்கன்னு ஒரு குத்த விட்டாங்க. அக்கா வீட்ல இருந்து வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, தம்பி இது நம்ம வீடு கிடையாதுப்பா, நம்ம வீட்டுல எல்லாத்தையும் எட்டி உதைக்கிறது சாரை போட்டு உடைக்கிற மாதிரி இங்கேயும் பண்ணாதப்பா அப்படின்னு என்ன சொன்னாலும் தலைவர் கோவத்தை மட்டும் குறைச்சிக்க மாட்டாரு. ஏதாவது ஒண்ணு உதைச்சிக்கினே தான் இருப்பேன் அப்படின்னு உதைக்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் காண்டாயிட்டாங்க. விக்ரமே இவரை உள்ள கூட்டு போயிட்டாரு. அரோரா சுபிக்ஷா எல்லாரும் பார்த்து பயந்துட்டாங்க, எங்க இவர் பார்வை அடிச்சிட போறாரோ அப்படின்ற லெவலுக்கு. டேய் அந்த பொண்ணு மேல என்னடா கோவம்? இத பார்த்த பாருவோம், நான் என்னடா பண்ணேன், அவன் பால் எடுக்கணும்னு நினைச்சது தப்பா, இது கேம் தானே அப்படின்னு அழுவ. கவலைப்படாதடி, நாங்க யாருமே உன தப்பு சொல்லடி, அழுவாதடி அப்படின்னாலும் நான் அழுவேன், அழுதே தீர்வேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. சோ இத வெளியில இருந்து பாக்குறப்போ கொடாடி சண்டைலாம் சொல்லி அதை கேவலப்படுத்த கூடாது, அதை விட ஒரு 30-40 மடங்கு மட்டமா இருந்துச்சு. இவங்களோட பர்சனல் எடுத்துட்டு வந்து கேம் குள்ள போட்டு அதோட சேர்த்து 4 ஸ்பூன் வன்மத்தையும் போட்டு ஜோடியா வெளியே போனது மட்டும் இல்லாம தன்னோட தலை மேல இவங்களே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டாங்க. நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர், நான் நம்பர் 1. இதுல வந்த வினோத் என்னோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு, டேய் போச்சு எல்லாம் போச்சு, அவன் வேணே கூட பண்ணிருக்கலாம், டேய் அவன் அடிச்சாடா, அட பாவி அவன் உன்னை அடிச்சானா நீ அவளை தானடா அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. அடே அவளை அடிச்சா ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடா. ஐயோ சாரி அவளை கேட்டிருக்கணும், அதை விட்டு ஏன்டா எட்டி வச்சா, போச்சு அவ்வளவுதான் அப்படின்னாவும் தலைவருக்கு லைட்டா அள்ளு விட்டுருச்சு. ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ, சரி இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன், இதை சமாளிக்க தெரியாதா? சரி ஸ்டைலா சமாளிக்கிறேன்.
இப்ப பார் அப்படின்னு சோக மூஞ்ச ஃபர்ஸ்ட் வச்சாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பீஸுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. அப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. இது எங்க போய் நிறுத்தோன்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. சோ சைலண்டா வந்து கேமரா முன்னாடி நின்னுகிட்டு வெரி சாரி பிக் பாஸ், நான் என் பொறுமையை இழந்துட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் லவ் கேம் பண்றேன் அது இதுன்னு சொல்லி நான் அக்யூஸ் பண்ணி என்ன பர்சனல் அட்டாக் பண்றாங்க. நான் என்ன கோ த்ரூ பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க என்ன பண்ற மாதிரி நானும் வெறுப்பு தான் ஏத்தனேன். அதுக்கு என்ன அடிச்சிட்டாங்க. இதனால என் டிக்னிட்டி போச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபேமிலி வந்து சொன்னதுக்கு அப்புறம் நான் தனியா ஆடுறேன். டிக்கெட் டு ஃபினாலேவே ஃபோக்கஸ் பண்றேன். இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். சோ பிக் பாஸ்க்கும் சரி, மக்களுக்கும் சரி, விஜய் சேதுபதி சாருக்கும் சரி சாரி அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா நம்மள்ட்ட ஊந்துட்டாரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஐயா, நாங்க வேடிக்கை பாக்குறவங்க. பிரச்சனை உங்களுக்கும் பாருவுக்கும். எங்களையும் கன்வின்ஸ் பண்றீங்க. உங்க பழைய ஆள போய் மறுபடியும் கட்டி பிடிச்சு கொலாவி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம பாரு தானே, அதெல்லாம் ஒத்துப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா அவங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு? என்னங்க நீங்க போங்க. நம்ம விரதம் களைஞ்சிருமோ? பரவாயில்ல நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஐயோ, இவங்க சண்டையில டாஸ்க விட்டோமே. இப்போ சுபிக்ஷா, வினோத், பாரு, கம்ரு இவங்கலாம் அவுட் ஆயிட்டாங்கல்ல. பேலன்ஸ் இருக்கிற 5 பேரும் ஆனாங்க. அதுல அடுத்தபடியா அரோரா அவுட். ஆனா அவங்கள திவ்யா ஆயா ஆயான்னு கூப்பிட்டு இருக்காங்க. கூடவே வினோத்தும் ஆயா ஆயான்னு கூப்பிடுறாரு. அதுக்கு நம்ம அரோராவும் கண்டுக்காம அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள போறப்ப அரோரா சின்க்ளேரா போயிட்டு வெளியே வர்றப்ப ஆயா சின்க்ளேரா தான் வருவாங்க போல இருக்கே. அடுத்து திவ்யா அவுட் ஆனாங்க. லாஸ்டா இருந்தது 3 பேர், சபரி, சாண்ட்ரா மற்றும் விக்ரம். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. அப்படியே ஸ்டார்ட் ஆகி முடிய போறப்போ சாண்ட்ரா கையில கருப்பு பந்து. அதை எடுத்துட்டு போய் விக்ரம் கிட்ட எப்படியாவது வச்சிடணும்னு நினைச்சிட்டு போறாங்க. லாஸ்ட் ரவுண்ட் தானே, நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி விக்ரம் கோல்டு பந்து வச்சிருந்தாரு. அதையும் கேஷுவலா சாண்ட்ரா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை பாக்குறப்ப விக்ரம் வேணும்னே விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு சாண்ட்ராவுக்காக. அது மட்டும் கிடையாது, நேத்து ஃபுல் கேமுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஸ்போர்ட்டிவா எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாரு விக்ரம். ஒரு நாள் அப்படி இருக்காரு, ஒரு நாள் இப்படி இருக்காரு. இதுல எது உண்மைனே தெரியலையே. ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? ஆனா அப்படி இருந்த விக்ரம தூக்கி போட்டு இப்படி இருக்கிற விக்ரமாவே கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணாருன்னு வச்சுங்க. அதை அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பண்றது, அப்பப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விக்ரம் இருக்காரு, அவர் எட்டி எட்டி பாக்குறாரு. அது இவரோட கேமுக்கு திருஷ்டி போட்டா அமைஞ்சு போயிடுது பாவம். அதுலயும் நேத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், திவ்யாவை கூப்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டாரு மனுஷன். அதுக்கு அவங்களும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகே அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போனாங்க. பொழைச்சு போங்க. சோ மொத்தத்துல நேத்து எபிசோட்ல இந்த பாரு அண்ட் கம்ருவோட பாட்டை மட்டும் தூக்கிட்டு மொத்தமா பார்த்தா ஃபுல்லா லாலா தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு தெரியுமா. இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். ஃபைனலி இந்த ரவுண்டின் முடிவில் சாண்ட்ரா கிட்ட கோல்டு இருந்ததனால சபரி கிட்ட இருக்கிற 50% ஆஃப் பால் எடுத்து சாண்ட்ரா ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் வச்சு இப்ப லீட்ல இருக்காங்க. அடுத்து விக்ரம், சபரி 3வது இடத்துல இருக்காரு, திவ்யா 4th பிளேஸ், அரோரா 5, பாரு 6, வினோத் 7, சுபிக்ஷா அண்ட் கம்ரு 2 பேருமே 14 பாயிண்ட். பட் சுபிக்ஷா ஃபர்ஸ்டே அவுட் ஆனதுனால கம்ரு 8 அண்ட் சுபிக்ஷா 9. இத்துடன் நேற்றைய எபிசோட் முடிந்தது. கடையை முடிச்சாங்க, வா போய் தூங்குவோம். இப்ப பாயிண்ட்ஸ்ல யார் லீட்ல இருக்காங்க அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஆரஞ்சு பிளட்ஸ்ல யாராவது ஒருத்தர் போடுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானே அங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்க போறேன். அவ்வளோ நல்லவங்க நம்ம பிள்ளைங்க. சோ ஸ்வீட். சரி, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நானும் போய் என்ஜாய் பண்றேன். நம்ம பசங்களும் பாவம் இத்தனை நாளா கேப் போடாம எடிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கும் குட்டி பிரேக் வேணும்னு கேக்குறாங்க நியூ இயர் அன்னைக்கு. சோ வீடியோ போட மாட்டோம்னு கிடையாது, கொஞ்சம் தாமதமா வரும். மேபி ஒரு 2 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டா. எதுவா இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டா உங்களுக்கு புண்ணியமா போகும். மீண்டும் உங்களை அடுத்த வருஷம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.